காரைக்கால் இயற்கை பசலை திட்டம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது காரைக்கால் இந்து மயான பகுதியாகும். இந்த இடம் பற்றை காடாகவும் அயலில் குடியிருப்போரின் கழிப்பிடமாகவும் மிகவும் அருவருப்பான, யாருமே செல்வதற்கு விரும்பாத இடமாக இருந்தது. இடச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கை பசலை உற்பத்திக்கு ஏற்ற இடமாக நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர் இந்த இடத்தினை பார்வையிட்டு இந்து மயான அபிவிருத்தி சபையின் தலைவரிடம் தனது எண்ணத்தை முன்வைத்தார். தலைவரும் அதற்கு சம்மதிக்க கட்டிடம் அமைய உள்ள இடத்தினை பார்வையிட்ட UNDP அதிகாரிகள் கட்டிடம் அமைப்பதற்கான நிதியினை வழங்குவதாக உறுதி தந்தனர். எமது தொழில்நுட்ப குழுவினர் மேற்பார்வையில் இத்திட்டத்திற்கான முக்கியமான கட்டிட வேலைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டன. மயானம் அருகில் இருப்பதால் இங்கே வேலை செய்வதற்கு ஊழியர்கள் பயந்தனர். பலர் இந்த வேலையை விட்டு மாறிச் சென்றதால் மிகவும் சிரமமாக இருந்தது. திண்மக்கழிவு முகாமைத்துவத்துக்கென விசேட பயிற்சியினை பெற்றிருந்த செயலாளரும் சில உத்தியோகத்தர்களும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு நேரடி பயிற்சியினை பல நாட்கள் தொடர்ச்சியாக வழங்கினர். சந்தை கழிவுகளே இயற்கை பசலை ஆக்கத்திற்கு சிறந்தது. எமது திருநெல்வேலி சந்தையில் நாளாந்தம் சேரும் கழிவுகளை சபை உழவு இயந்திரம் மூலம் இப்பகுதிக்கு கொண்டு சென்று கொட்டப்பட்டு அங்கு கடமையாற்றும் ஊழியர்களால் தரம் பிரிக்கப்பட்டு அன்றைய தினமே தளத்தில் அவை குவியல்களாக்கப்படுகின்றன. இன்று அழகிய நந்தவனம் போல் பார்ப்போரை கவரும் வகையில் அழகாக தூய்மையாக உள்ளாட்சி மட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் முதன்மை பெற்ற ஒரு இடமாக நல்லூர் பிரதேச சபையின் இயற்கை பசலை திட்டம் காட்சி தருகின்றது. இங்கு பப்பாசி பழமர கன்றுகளும் ஏனைய மரங்களும் இங்கே உற்பத்தியாகும் இயற்கை பசலையினால் அதிசெழிப்பாக காட்சி தருவதை காணக்கூடியதாக உள்ளது. 3 மாத நிறைவில் நன்கு காய்ந்த பசலை குவியல்கள் இயந்திர அறைக்கு மாற்றப்பட்டு அங்கே அரிப்பான் இயந்திரத்தில் போட்டு அரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்படுகின்றது. இங்கே தயாராகும் பசலை பொதிகளை கொள்ளளவு செய்து பயனடைந்தோர் மீண்டும் வந்து தேடி வாங்கி செல்கின்றனர். ஒவ்வொரு பகுதிக்கும் வேலையாட்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்புக்கு பொறுப்பாக ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரின் தலைமையில் யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மட்டத்தில் மிகவும் சிறந்த முறையில் வெற்றிகரமாக இயங்கி வரும் காரைக்கால் இயற்கை பசலை பிரிவினை பார்க்க வருவோர் வியந்து பாராட்டுவர்.